இது வந்து தீரானூர் மாரியம்மன் பண்டிகை. பாருங்கள், இங்கெல்லாம் பொண்ணுங்களாம் ஆட்டம் ஆடுறாங்க. உண்மையிலே தீரானூர் இந்த சுற்று வட்டாரத்தில் டெவலப் ஆகிருக்குது. நிறைய ஊரில் பொண்ணுங்க ஆட்டம் ஆடுறாங்க. சூப்பரு. அதெல்லாம் செய்யணும், ஆட்டம் ஆடுறோம். இன்னும் ஒரு 2 வருஷத்தில் இன்னும் நிறையா பொண்ணுங்க சேர்ந்துருவாங்க. பாருங்கள், இல்லை சின்னதுலேருந்தே கற்றுக்கணும். அப்போ தான் ஆட்டம் ஆடுவாங்க. ஒரு 15 நாளைக்கு ஆட்டம் ஆடுவாங்க. பண்டிகை மாரியம்மன் பண்டிகை போட்டால் இப்போ சின்னதுலேயே கற்றுக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். சூப்பராக இருக்குது. கரவை எடுத்துக்கிட்டு கோயில் சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. கரவை அளவு எல்லாமே வருது. கோயில் அப்படியே சுற்றுறாங்க. வேறங்க, பசங்க ஆட்டம் ஆடுறாங்க. இந்தாண்ட பொண்ணுங்க ஆடுறாங்க. அவர் தான் தன்னாய்முட்டி பஞ்சாயத்து தலைவர், தீரானூரும் தலைவர். 3-4 முறை பஞ்சாயத்து தலைவர் தொடர்ந்து ஆகியிருப்பார். சூப்பரான டேலண்ட்டு, நல்ல திறமையானவர். தொடர்ந்து 4 முறை பஞ்சாயத்து தலைவராக இருப்பார். எனக்கு பெரிய சின்னதுலேருந்தே அவர் பஞ்சாயத்து தலைவர் தான். பூங்கரம் ஒன்று தான். இந்த பொண்ணுங்க இங்கே ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. கோயிலை சுற்றி வரக்குள்ள அவங்க இடம் இருக்கிற இடத்துல ஆடுறாங்க. இடம்லாம் நிறையா இருக்குது. என்ன நினைப்பாங்கன்னா, இந்த ஆட்டாடி பழகாதவங்கெல்லாம் நாமளும் ஆட்டாடி கற்றுருந்தா பரவாயில்லையே அப்படின்னு நினைப்பாங்க. எனக்கே கூட நிறைய ஆட்டமெல்லாம் தெரியும். ஆனால் ஒரு சில ஆட்டம் கற்றுக்கல. வருத்தமாக தான் இருக்குது. நான் கற்றுக்கணும். சின்னதுலேருந்தே பிள்ளைங்களை கொண்டு போய் விடணும் கோயிலுக்கிட்ட. அந்த 15 நாளைக்கும் அது கற்றுக்குவாங்க. அது ரொம்ப சிரமம்லாம் இல்லை. அது சின்னதெல்லாம் நல்லா ஆட்டம் ஆடி கற்றுக்குவாங்க. சுற்று வட்டாரத்தில் தம்நாயக்கன்பட்டியிலையும் இல்லை, கொளிஞ்சிப்பட்டியிலையும் பொண்ணுங்க ஆடுறதில்ல. தீரானூர் பரவாயில்ல. சூப்பராக ஆடுறாங்க. இப்போ வந்து 3வது சுற்று வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. போன வருஷமும் நாங்கள் போயிருந்தோம் தீரானூர் பண்டிகைக்கு. போன வருஷம் வீடியோ போட்டேன். சூப்பர், நன்றி.